இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஒருவேளை இவங்க பார்வோனாலே அவர்களுடைய ஜனங்களாலே துரத்தப்படுறாங்க பாருங்க. துரத்தப்பட்டுட்டு ஓடி வர 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 அந்த செங்கடல் இரண்டாக பிளந்திருந்தா அவங்க முறுமுறுத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? சொல்லுங்க, அவங்க முறுமுறுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? அங்கேருந்து டிராவல் பண்ணி வர்றாங்க, பின்னாடி பார்வோன் துரத்திட்டு வர்றாரு, டைரக்டா செங்கடல் ஓப்பனா இருக்குது. அவ்வளோதான், சந்தோஷமா உள்ள போயிருப்பாங்க. என்னடா செங்கடல்லாம் திறந்திருக்குது மகிழ்ச்சியோட. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர்களை அந்த இடத்துல வெயிட் பண்ண வைக்கிறாரு. அவங்களுக்கு முன்னாடி செங்கடல் திறக்கவே இல்லை, பாதை உண்டு பண்ணவே இல்லை. அதனாலதான் இவங்க முறுமுறுக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அவர்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எகிப்தியர்கள் எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்து இன்னைக்கு நீ பார்க்கிற அந்த எகிப்தியனை இனி உன்னுடைய வாழ்நாள் முழுக்க நீ பார்க்க கூடாது என்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் செங்கடலுக்கு முன்பாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வெயிட் பண்ண வைக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. உங்க பிள்ளைகளை ஆண்டவர் வெயிட் பண்ண வைக்கிறாரு. கர்த்தர் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறதற்குரிய காரணம் திறக்கிறதற்கு வல்லமை இல்லாம இல்லை, திறக்க முடியாம இல்லை. உங்களுக்கு எதிராய் வருகிற பார்வோனுடைய சேனையை, அந்த எகிப்தியனை இனி என்றைக்குமே நீங்க காணாதபடி, அந்த வறுமை, அந்த சூழ்நிலை, அந்த பிரச்சனையை இனி என்றும் பார்க்காமல் கர்த்தர் முற்றிலுமாக நிர்மூலமாக்க வேண்டும் என்பதற்காகவே நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா.